வணக்கம் அண்ட் வெல்கம் டு அம்மா சமையல் கட்டு. இன்றைக்கி அம்மா சமையல் கட்டு சேனலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தினமும் பயன்படுத்துகிற உப்பை எப்படி ஆரோக்கியமான முறையில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வாங்குகிற கல்லுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு வித ஈரத்தன்மை அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் கெமிக்கலும் கலந்துருப்பாங்க. ஏன்னா உப்பு நல்லா ஒயிட் ஆகணுன்றதுக்காக கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு உப்பு கிடைக்கிது. அதனால் நான் எப்படி உப்பில் ஈரப்பதமும் இல்லாமல் அதே சமயத்தில் அதில் உள்ள கெமிக்கலும் இல்லாமல் நம்ம உப்பை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரும்பு சட்டி எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரும்பு கடாயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இல்லைனா மண் சட்டி இருந்ததுன்னா மண் சட்டி கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் அலுமினிய கடாயில் மட்டும் இதை பண்ணக்கூடாது. ஏன்னா அலுமினியம் ரியாக்ட் ஆகும். அதனால் அலுமினிய கடாயில் நீங்கள் அதை பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இரும்பு சட்டியில் நான் உப்பை கொட்டிட்டேன். இப்போ வெறும் கடாயில் நல்லா இந்த உப்பை வறுத்து எடுக்க போகிறோம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ரொம்ப ஹையும் வேணாம், அதே சமயத்தில் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்க தேவையில்லை. இப்போ உப்பு நல்லா சூடாகட்டும். நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போது என்ன ஆகும்னா அதில் உள்ள ஈரப்பதம் போயிடும். அதே சமயத்தில் அதில் உள்ள நச்சுத்தன்மையும் அதுலேருந்து போயிடும். அதனால் இப்போ நம்ம நல்லா அதை வறுத்து எடுத்துக்க போகிறோம். நான் இதில் கொஞ்சமாக இன்றைக்கி முருங்கைக்கீரை ஆட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலை இருக்குல்ல, அந்த இலையை நல்லா காஞ்ச இலையாக தான் நான் எடுத்திருக்கேன். அதை இப்போ இந்த உப்பில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன். உங்ககிட்ட முருங்கைக்கீரை இல்லை அப்படின்னா நீங்கள் கருவேப்பிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முருங்கைக்கீரை கருவேப்பிலை போடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தினம் நமக்கு உடம்புக்கு தேவையான இரும்பு சத்துலாம் இதுலேருந்து கிடைக்கும். அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஈர இலையை போட்டுறக்கூடாது. அது ஒரு மாதிரி பதத்து போயிடும். நல்லா காஞ்ச இலையை போட்டிங்கன்னா தான் அந்த உப்போட சூட்டில் அந்த கீரை நல்லா மொறுமொறுன்னு வரும். ஒரு 5 நிமிஷம் போல் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முருங்கைக்கீரை கருவேப்பிலை இதெல்லாம் தினம் நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம உடம்புல ஹீமோக்ளோபின் லெவலும் அதிகமாகும். அதே சமயத்தில் அயனும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்மளால் அதை எடுத்துக்க முடியறது கிடையாது. அதனால இந்த மாதிரி உப்பில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா உப்பு நம்ம தினம் சாப்பாட்டில் ஆட் பண்ணாமல் இருக்கவே முடியாது. கண்டிப்பாக சேர்ப்போம். அப்போ அதோடு சேர்த்து நமக்கு இது கொஞ்சமாக அந்த சத்து கிடைக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இப்போ உப்பு நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. உப்பு வறுபட்டுருச்சு. கல்லுப்பு பார்த்திங்கன்னா வறுப்படும் போது சடச்சடன் வெடிக்கும். பயந்துடாதீங்க, அது வறுப்பட்டால் அப்படி தான் வெடிக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 நிமிஷம் ஆச்சு இது வறுப்படுறதுக்கு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த உப்பை நல்லா ஆற வச்சு எடுத்துக்க போகிறேன். உப்பு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா, மிக்ஸி ஜாரோட பிளேட் உங்களுக்கு நல்லா ஷார்ப் ஆகணும் அப்படின்னாக்க உப்பு நீங்கள் போட்ட ஒரு சுற்றி எடுத்துட்டிங்கன்னா மிக்ஸி ஜாரோட அந்த பிளேடு நல்லா ஷார்ப் ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ ஆறின உப்பை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இப்போ அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம தூளுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த உப்பு போடுறதுக்கு இந்த மாதிரி சின்ன ஜாடி எடுத்திருக்கேன். நீங்களும் கல்லுப்போ தூளுப்போ எது போடுறதா இருந்தாலும் இந்த மாதிரி பீங்கான் ஜாடியை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி போடும்போது அடியில் தண்ணி விடாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க உப்பை இதில் மாற்றிடலாம். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் கல்லுப்பு மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். தூளுப்பு யூஸ் பண்ண வேண்டாம். சில பேர் தூளுப்பு மட்டுமே யூஸ் பண்ணி பழக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கல்லுப்பை அரைச்சி நீங்கள் தூளுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உப்பை இந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கல்லுப்பை அப்படியே கூட இங்கே யூஸ் பண்ணலாம். முருங்கை இலை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை இலை, இது ரெண்டில் ஏதாவது ஒரு இலையை நல்லா காய வச்சு அரைச்சி பொடி பண்ணி அதை கல்லுப்பில் சேர்த்துக்கலாம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அப்போ அந்த இலையெல்லாம் தனித்தனியாக இருக்காது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம தினமும் யூஸ் பண்ணுற உப்பை இந்த மாதிரி ஹெல்த்தியாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தாலும் உப்போட அளவு கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், நிறையா எடுத்துக்க வேண்டாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சமையல் கட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் ஒன்று கொடுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.